ஹலோ மாம் அண்ட் டாட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல் ஹாப்பி பேரண்டிங் ஹாப்பி லைஃப். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம ஒரு முக்கியமான ஜூஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயிலுக்கு ரொம்பவே இதமான குழுக்குழுன்னு இருக்கக்கூடிய ஒரு வெள்ளரிக்காய் ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வெள்ளரிக்காய், ஒரு சின்ன சைஸ் லெமன், இஞ்சி அண்ட் ஒரு பிஞ்ச் சால்ட்டு அண்ட் சர்க்கரை அண்ட் கோல்டு வாட்டர் ஆர் நார்மல் வாட்டர், உங்களுக்கு எந்த வாட்டர் தேவையோ அதை எடுத்துக்கோங்க. வெள்ளரிக்காயை முதல்ல தோல் எல்லாமே சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு சர்க்கரை பார்த்திங்கன்னா நீங்கள் ஒயிட் சுகர் எடுக்கிறனால எடுக்கலாம், ஆர் நான் இங்கே கரும்பு சர்க்கரை எடுத்துருக்கிறேன், ஆர் தேன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டு பிக்சரில் காமிச்சிருக்கிறத ஒயிட் சுகர் காமிச்சிருப்பேன், நான் இங்கே கரும்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எது பிரியுமோ ஒயிட் சுகர் ஆர் தேன் கலந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். லெமன் பார்த்திங்கன்னா ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை புழிஞ்சு விட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் வெள்ளரிக்காயும் அண்ட் அந்த இஞ்சி எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இப்போ லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு கரும்பு சர்க்கரை அண்ட் நான் எடுத்து வச்சுருந்த உப்பு இதையும் போட்டுட்டு நான் ஒரு பவுலில் கோல்டு வாட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னா கோல்டு வாட்டர் எடுத்துக்கலாம், ஆர் நார்மல் வாட்டர்லேயே நீங்கள் செய்யலாம். பார்த்திங்கன்னா நான் இப்போ மிக்சரில் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை பார்த்திங்கன்னா ஒரு ஜல்லடை வச்சு வடிகட்டி நம்ம எடுத்து குடிச்சிக்கலாம். உங்களுக்கு வேணால் ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாங்க. இது பெரியவங்களும் குடிக்கலாம், குழந்தைகளும் குடிக்கலாம், ஆர் கர்ப்பிணி பெண்கள் எல்லாத்துக்குமே இந்த வெயில் காலத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது கூடங்க. நம்ம இந்த பாட்டிலில் இருக்கிற ஜூஸஸ்லாம் குடிக்கிறதுக்கு நம்ம வீட்டிலே இது மாதிரி ரெடி பண்ணி குடிக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று. ஓகே வியாஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். நான் வேறொரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.